விசாரிக்கிற கர்த்தர். யார் உங்களை பற்றி கவலைப்படுறாங்க இல்லையோ, there is a God who cares for you. உங்களை குறித்து கவலைப்படுகிற அக்கறைப்படுகிற ஒரு தெய்வம். கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, உறவுகள் இல்லை, சொந்தங்கள் இல்லை, பட் there is a God who cares for you. அவர்களை விசாரிக்கிறவரானபடியினாலே எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் கவலைப்படுகிற மேய்ப்பர். அடுத்த வாசல் விரும்புகிறேன், உன்னை அறிந்திருக்கிற கர்த்தர். உன்னை யார் எப்படி அறிஞ்சிருக்கலாம்? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அறிவாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, அவருக்கு என்னங்க, அவர் ரொம்ப பெரிய ஆளு. அவங்க அறிந்திருக்க அறிவு வேறு, ஆனா கர்த்தர் அறிந்திருக்கிற அறிவு வேறு. உலகம் அறிந்திருக்கிற பிரகாரமாய் ஆண்டு நம்மளை அறிவதில்லை. என்றைக்கோ செய்த ஒரு தவறு, அதை வைத்தே உலகம் நம்ம அறிந்து கொள்ளுகிறது. நம்முடைய ஜாதியை வைத்து, பின்னணியை வைத்து, நம்முடைய குடும்பத்தை வைத்து தேவன் எதையும் பார்ப்பதில்லை. அவருடைய அறிவு வித்தியாசமானது, மேன்மையானது, உயர்வானது, உன்னதமானது. எனவேதான் சொன்னார், நான் உன்னை குறித்து அறிந்திருக்கிற நினைவுகள் மேன்மையானது. அவன் நம்மளை நினைச்சிருக்கிறதுலாம் உயர்வானது. நம்மள அன்னைக்கு ரொம்ப சிறுமையா பார்த்திருப்பாங்க, ஒன்னும் இல்லாம பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம அப்படிதான் பாக்குறாங்க. அவனா இவனா அப்படித்தான் உலகம் பார்க்குது. உலகம் பார்க்க நீங்கள் பார்த்தால் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. God looks in a different way. God knows in a different way. ஆண்டவர் உங்களை வித்தியாசமா அறிந்திருக்கிறார். கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், இஸ் ஆல்வேஸ் ஃபீடிங். உங்களை உள்ளும் புறம்பும். எனவே தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். அப்படியானால் ஒரு அபண்டன்ட் லைஃப், ஒரு பரிபூர்ண வாழ்க்கைக்கு உங்களை நடத்த விரும்புகிறார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். பல முறை படித்திருக்கலாம். இது சண்டே ஸ்கூல்ல பேசப்படுகிற ஒரு சத்தியம். ஆனாலும் இன்றைக்கு நான் சொன்ன அந்த 9 காரியங்கள், அன்பு கூறும் மெய்ப்பன், தேவைகளை சந்திக்கும் மெய்ப்பன், அரவணைக்கும் மெய்ப்பன், கொடுக்கும் மெய்ப்பன், வார்த்தையை தரும் மெய்ப்பன், வல்லமையை தரும் மெய்ப்பன், என அறிந்திருக்கிற மெய்ப்பன், ஒவ்வொரு நாளும் நடத்துகிற மெய்ப்பன். இந்த மெய்ப்பன் உங்களோடு இன்றும் நடத்துவார், என்றும் நடத்துவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை நடத்துகிறீர், எங்களை அறிந்திருக்கிறீர், எங்களை பெயர் சொல்லி இருக்கிறீர், எங்களுக்கு கொடுக்கிறீர். உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உண்மை போல ஒரு ரட்சகர் இல்லை, உண்மை போல ஒரு ஆண்டவர் இல்லை. ஆண்டவரே, உடைய அன்புக்காக நன்றி, உடைய இரக்கங்களுக்காய் நன்றி, உடைய தயவுக்காய் நன்றி, உடைய காருண்யத்திற்காக நன்றி. கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். ஆம் தகப்பரே, இது எங்கள் மெய்ப்பர், அன்பு கூறுகிற மெய்ப்பர், அரவணைக்கிற மெய்ப்பர், நடத்துகிற மெய்ப்பர், வல்லமை தருகிற மெய்ப்பர்,